பொய் பெரிய பாப்பி. அசத்தியத்துக்கு ஈடான தவறு வேற கிடையவே கிடையாது. அதை புரிய மட்டும் எவ்வளவு தூரம் சத்தியத்தை கைப்பிடிக்க முடியுமோ அப்படி பிடிக்கணும். சத்தியம் எது அசத்தியம்ங்கிறது அது வருஷம் கண்டுபிடிக்கிறது. ஒரு பெரிய ஈஸ்வரன் உள்ள படுத்துட்டு இருக்கான். வாசல்ல கூர்கா காவல் 10 பேர் நிற்கிறான். 50 பேரெல்லாம் அவனை கொல்லணும்னு வந்திருக்கான். இவனை காக்கறான் இந்த காவக்காரனே, எந்த ரூம்ல படுத்துட்டு இருக்காரு உங்க எஜமானன், சொல்ல போறேன் உங்களுக்கு எல்லாம் தலைக்கு 5000 ரூபாய் தரேங்கிறான். 10 கூர்காவும் ரொம்ப யோக்கியம், பொய் சொல்லாதவன். அதுக்காக தான் அவனை வச்சிருக்காங்க. அவன் அப்போ நிஜமா எத்தனையில இருக்கிற எஜமான காண்பிச்சு கொடுக்கான அவனா யோக்கியம். அப்போ அது சத்தியம் அல்ல. எங்க எஜமான ஊர்லயே இல்லை, அவர் ஒரு ஆபரேஷனுக்காக அமெரிக்கா போயிருக்காருன்னு பொழி விடுவிட்டார். அப்போ அதுதான் சத்தியம். அப்போ பொய் தான் சத்தியம். அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து மேல வரப்போற பலனை குறிச்சு அது சத்தியமா அசத்தியமா பாருன்னு. கத்திய ஒரு பய காட்டினா அவனுக்கு 7 வருஷம் தண்டனை. ஒருத்தர் கத்தியான வச்சினாரையானா அந்த டாக்டருக்கு ஃபீஸ். என்ன காரணம்? இவர் எண்ணம் நல்லதா அவன் எண்ணம் கெடுதல். அவன் வட்டல்ல காட்டினா அந்த பையனுக்கு 7 வருஷம் கடுங்காவன். இவர் வெட்டி இருக்கார், இவருக்கு ஃபீஸ் கொடுக்கணும். இதனால என்ன அர்த்தம்? இவருடைய எண்ணம் நல்லதா அவன் எண்ணம் கெடுதல். அதை பார்த்துதான் தர்மாதர்மம் தீர்மானம் பண்ணணும். அது குத்தமா நல்லதாங்கிறது தீர்மானம் பண்ணணும். அது மாதிரி தான் சத்தியம் அசத்தியம் கூட. அதுல போய் புரிஞ்சுக்கணும். இதனால வர பலம் என்ன பாத்துக்கணும். அந்த பலத்தினாலே சத்தியம்னு அசத்தியம்னு தீர்மானம் பண்ணணும்னு சொல்லிவிட்டாரு.